யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. ஹே கைஸ், ஹாய் வணக்கம், வெல்கம். நான் தான் ரஞ்சித் vlogs. நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஏற்றி மறக்காமல் ஆளில் போட்டுருங்க கைஸ், மறக்காமல் ஆளில் போட்டுக்குங்க. ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேட்டையன் படத்துக்கு ஃபஸ்ட் டே போகிறோம். ஆக்சுவலாக வந்து நான் போகிறது செகண்ட் ஷோ தான். ஃபஸ்ட் ஷோ வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து போகிற ஐடியாவில் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டானுங்க, அப்படியே வந்து சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு. ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு முதல்ல தோணுது என்னென்னா வந்து தர்பார் ஃபீல் வந்துருமோ அப்படின்ட்டு. ஏன்னா லைட்டாக ஒரு சில சீன் போலீஸு அந்த மாதிரி மும்பை அந்த மாதிரிலாம் காட்டும் போது வந்து நம்மளுக்கு லைட்டாக அந்த சாயல் வந்துச்சு, எனக்கு பட்டுச்சு. அதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்த உடனே முதல் மெசேஜ் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம், சும்மா போன உடனே ஃபீல்டில் வேட்டையன் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன். அது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரில. நான் போய் இப்போ நேரில் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்கிறேன். வாங்க கைஸ், அப்படியே நான் உங்களுக்கும் என்ன நடக்குதோ எல்லாத்தையும் அப்படியே காட்டுறேன். செலிப்ரேஷன்லாம் இருக்கணும், ஆனால் வந்து ஃபஸ்ட் ஷோக்கு தான் இருக்கும். வாங்க, ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சு தான் நம்ம போக போகிறோம். செகண்ட் ஷோ டைமில் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். அதேமாதிரி படம் எப்படி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹோப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு எதிர்பார்ப்போட தான் போகிறேன். வாங்க கைஸ், அப்படியே போகலாம். கைஸ், அதேமாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இன்ட்ரெஸ்டிங் மீன்ஸ் அவர் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ரஜினி ஃபேன். அவர் என் கூட ஒருத்தர் இப்போ நான் காட்டுறேன். அவர் வந்து எப்படின்னா ரஜினி என்ன சொன்னாலும் கேட்பார். ரஜினி நடந்தாக்க தவிர ஒரு தீவிரமான வெறித்தனமான ஒரு ஃபேன். அவங்ககிட்ட ஒரு நிறைய கண்டென்ட்டு டெய்லியுமே எங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடச்சது உங்களுக்கு கன்ஃபார்ம் காட்டுறேன். நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பில் எழுதி ஆளில் போட்டுங்க கைஸ். மறக்காமல் ரஞ்சித் vlogs. கைஸ், ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வேட்டையன் படம் பார்க்க போயிருந்தோம். வேட்டையன் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. படம் உண்மையிலே சொல்லலாம் சூப்பர். பட் ஆனால் சின்ன நிறைய படம் தான் குறைகள் நிறைகள் இருக்கும். அதை பற்றி நம்ம ஒன்றும் பேசி நம்ம பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. எனக்கு பட்டதை நான் சொல்கிறேன். மெயின் வந்து டியூரேஷன் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு பர்சனலாக. பட் படம் வந்து ஸ்டோரி லைனாக பார்த்தா சூப்பராகவே இருந்தது. ரொம்ப நேரம் போனது வந்து எனக்கு ஒரு மாதிரி அதை என்னடா ரொம்ப இழிக்கிறானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் மற்றபடிலாம் வேறு எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. இதுவே ஒரு சின்ன ஹீரோ வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா சீரியஸாகவே நல்லாவே இருந்திருக்கும். நம்ம ரஜினிக்கு இது வரைக்கும் ரஜினி ஒரு இத்தனை படத்தை பார்த்துருக்கோம். இத்தனை படத்தில் வந்து ரஜினினால் கொஞ்சம் நிறைய மாசான சீன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாசான சீன்ஸ் இருக்குது, ஆனால் மற்ற படத்தளவுக்கு இல்லை. இதில் வந்து ஸ்டோரிக்கு கொஞ்சம் டீப்பாக போகிறதுனால வந்து மாசான சீன்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி சாங்ஸ்லாம் பெருசாக நிறைய கிடையாது. ஒரு 1-2 சாங்ஸ் தான் அங்கங்கே. மற்றபடி வேறு எதுவும் இல்லை கைஸ். படம் சீரியஸாக நல்லா இருந்தது. ரஜினி ஃபேன்ஸ் வந்து நான் அப்படியே அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்தேன்னா எல்லாருமே பார்த்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மிக்சரான ரிவ்யூஸாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் படம் ஓகே தான். நியூட்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது ரஜினி ஃபேன்ஸ் தான் இதை சொல்லணும் எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டு.
ஓகே கைஸ், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டாடா பை, see you in another வீடியோ. வேறு ஏதாச்சும் வீடியோ எதனா பண்ணலாம் சொல்லுங்கள், பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ஒரு கலவரமான வீடியோ ஒன்று வரும். ஆமாம், பார்ப்போம், பாருங்கள், அது சூப்பராக இருக்குது. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க கைஸ். சூப்பர். டாடா பை, see you, take care. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.